வணக்கம் மக்களே, சொன்ன எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பெஸ்ட் ஹோஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றேன், இந்த வாரம் பெஸ்ட் ஹோஸ்ட் உண்மையாவே சூப்பரா போயிட்டு இருக்குது. முக்கியமா ஹோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே சூப்பரா உடைச்சு பேசுறாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர் நல்லா தான் இருந்துச்சு, ஒரு சில பேர் கொஞ்சம் மழுப்பி சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனா ஹோஸ்ட் பெர்ஃபார்மர் உடைச்சு பேசுறாங்க அப்படிங்கறத உண்மை. ஓகேவா? அந்த வகையில 3வது ப்ரோமோல நமக்கு எதை காமிச்சிருக்காங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பாரு அவர்கள் தான். என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்வேன் விஜே பாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இந்த வாரம் சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய சேஞ்சஸ் காமிச்சிருக்காங்க. ஓகேவா? அது நடிப்பாவே இருந்தாலும் அது நடிப்பா இல்ல உண்மையாவே அவங்க மாறிட்டாங்களா நமக்கு தெரியல. ஆனா உண்மையா சேஞ்சஸ் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்ல முடியுது. ஒஸ்ட் பெர்ஃபார்மர் இன்னும் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு, அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா எஃப்ஜி எல்லாம் போட்டு பொளந்துட்டான். ஒரு சைடு எஃப்ஜி போட்டு பொளக்குறான், இன்னொரு சைடு நம்ம காமுமா போட்டு பொளக்குறாங்க, விஜய் பார்வதி பொளக்குறாங்க, எல்லாருமே அடிச்சு பொளந்துருக்காங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல ஒரு சில பேர் சொன்ன விஷயம் மட்டும் எனக்கு தேவையில்லாம ரொம்ப இழுத்து அறுத்து சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த லெவலுக்கு இவங்க பேசுறதுக்கான முக்கிய காரணமே நம்ம பிக் பாஸ் தான். ஏன்னா அவர் தான் ஸ்டார்டிங்ல ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொடுத்தாரு. எல்லா விஷயத்தையும் நம்ம மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள பாருங்க, முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக்கை போட்டுக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? ஸோ இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மரா விஜே பாரு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் விஜே பாரு இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உங்களுக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படிங்கிறத மறக்காம இப்போ கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்களுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃபரெண்டா இருக்கலாம். ஓகேவா? நான் இந்த ப்ரோமோல சொன்னதுபடியும் வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் நடந்ததை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு விஜய் பாரு உண்மையாவே பெஸ்ட் பெர்ஃபார்மர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க இந்த வாரம் அந்த டாஸ்கை கெடுக்கல. எந்த ஒரு இடத்துலையுமே விஜே பாரு இந்த ஹோட்டல் டாஸ்க்கை கெடுக்க நினைக்கல. அண்ட் அவங்களுக்கான கேரக்டர் விட்டு எந்த ஒரு இடத்துலையுமே இறங்கி வரல. ஓகேவா? நான் கவனிச்ச ஒருத்திக்கே அவங்க அதே கேரக்டர்ல தான் சுத்தினாங்க, அங்க இங்க பேசினாங்க, வந்தாங்க, எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர எங்கேயும் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்கை விட்டு இறங்கி வந்து விஜே பாருவா ரியாக்ட் பண்ணல. ஏன்னா இதே வேற டாஸ்கா இருந்தா கண்டிப்பா அந்த போஸ்டிங்கை விட்டு இறங்கி வந்து விஜே பாருவா பேசுறேன்டா அப்படிதான்டா பண்ணுவேன்னு சொல்லி சண்டையை போட்டு உருண்டிருப்பாங்க. பட் இந்த டாஸ்க்ல ரொம்ப அப்படியே அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. சண்டை போடக்கூடாது, தேவையில்லாம வார்த்தைகளை விடக்கூடாது, கத்தக்கூடாது, நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம நேம் வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக யோசிச்சு பண்ணாங்க. பட் ஒரு சில பேர் தான் விஜய் பாரு பண்ணுறதை பார்த்துட்டு என்ன இவன் நடிக்கிறா, என்ன இவன் நல்லா இருக்கா, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ட்ரிகர் ஆகி அவங்களே வெடிச்சிட்டு இருந்தாங்க. முக்கியமாக திவ்யா. நான் சிம்பிளாக சொல்கிறேன் ப்ரோ, திவ்யாக்கான மேனேஜர் போஸ்டிங்கை பிடுங்கினதுக்கு திவ்யா தான் காரணம். அது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏன்னா நான் கவனிச்ச வரதுக்கு விஜய் பாரு இந்த டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே, டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் மோதல் இருந்துச்சு. ஓகேவா? பட் அந்த டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே விஜய் பாரு அசிஸ்டன்ட் மேனேஜரா மாறி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஹோட்டலை மட்டும் தான் யோசித்தாங்க. பட் விஜய் பாரு அந்த இடத்துல போய் பேசும்போதுலாம் திவ்யா வந்து ஒரு மாதிரி எரிஞ்சு விழுந்து ஒரு மாதிரி போயிட்டே இருந்தாங்க. அது அந்த டைம்ல என்ன மோட்ல இருந்தாங்கன்னு தெரியல, ஒரு மாதிரி எரிஞ்சு விழுந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ ஒருத்திக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. சின்னதா யாராவது ஏதாவது பேச வந்தா கூட டப்பன்னு வெடிக்கிறாங்க. அது நல்லதுக்கு இல்லைன்னு எனக்கு தோணுது. அந்த வகையில் அவங்க தான் முதல் நாள் கத்தி அவங்களுக்கு அனைத்து எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் கெஸ்ட் வந்து 1000 குறை சொல்ல தான் செய்வாங்க. ஓகேவா? அப்ப கெஸ்ட் வந்து மேனேஜரை கூட்டு குறை சொன்னோன்னே மேனேஜர் அந்த திவ்யா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்ப வீட்டுக்குள்ள இன்னும் அப்படிதான் இருக்காங்க, எல்லாரும் தப்பா இருக்காங்க, 28 நாளுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு பையன்கிட்ட மாற்றங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெடிக்க தான் செய்றாங்க. ஓகேவா? அப்படி வெடிச்சு தான் அவங்களுக்கான போஸ்டிங் போச்சு. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே விஜய் பாரு தனக்கான அந்த போஸ்டிங் விட்டு இறங்கி வரல, இந்த கேம் அழிக்கிற மாதிரி எதுவுமே பண்ணல. இப்படி வேணா சொல்லலாம். இந்த போஸ்டிங்கை யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு வேலையும் செய்யாம தப்பிச்சாங்க வேணா சொல்லலாம். அதை வேணா சொல்லிக்கலாம். ஏன்னா நான் கவனிச்ச ஒருத்தி அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு அங்க எங்க சுத்தி வருவாங்களே தவிர பெருசா வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா மேனேஜரா இருக்கவங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காங்க, யாராவது ஒருத்தர் ஏதாவது வேலை செய்யலைன்னா அவங்களும் இறங்கி வேலை செய்யலாம். ஓகேவா? பட் நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த மாதிரி வேலை செய்யல, வேலை செய்யாம தப்பிச்சு எனக்கு கொடுத்த போஸ்டிங் நான் கரெக்டாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு விஜய் பாரு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் தான். ஓகேவா? அந்த வகையில் நான் சொல்லுவேன், உங்களுக்கான கருத்தை நீங்க சொல்லுங்க. ரெண்டாவது, இந்த வீட்டுக்குள்ள இப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மர் போச்சு. ஓகேவா? அப்போ இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொருத்தர் பேரை சொல்லிட்டு இருக்காங்க. இதில் சில பேர் சபரி அவர்களுக்கான பேர் சொல்றாங்க, சில பேர் பிரவீன்கான பேர் சொன்னாங்க, சில பேர் சுபிக்ஷாக்கான பேர் சொன்னாங்க. சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, நான் திவ்யாவை சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ஆனா திவ்யா இந்த தப்பு பண்ணிட்டாங்க, நான் விக்கல் சுக்கிரமே சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ஆனா விக்கல் சுக்கிரம் இதை பண்ணிட்டாப்லன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த கருத்துக்களை ஸ்டார்டிங்கே யாரையோ பத்தி ஒரு கருத்துக்களை எடுத்து வச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் பெஸ்ட் பெர்ஃபார்மருக்குள்ள போறாங்க. இது ஏன்னு தெரியல. அது ஆஸ்திரேலியாமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாமே இவங்களை ஒஸ்ட்னு சொல்லலாம் நினைச்சேன், ஆனா அவங்க அவ்வளவு ஒஸ்ட் இல்ல, இவங்க தான் ஒஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கம்பேர் பண்ணி போன மாதிரியே போயிட்டு இருக்குது. இல்ல நான் கவனிச்சதுக்கு அதிகப்படியான ஆட்கள் வந்து விக்கல் சுக்கிரமா சொன்னாங்க. ஓகேவா? அதிகப்படியான ஆட்கள் வந்து விக்கல் சுக்கிரமா சொன்னாங்க. விக்கல் சுக்கிரம் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர்.
அவர் தான் நாங்கள் சொல்லணும்னு இருந்தோம். ஆனால் அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு வந்து எங்களால் சொல்ல முடியல. அவர் வந்து அந்த அந்த மேனேஜர் போஸ்டிங் விட்டு இறங்குறதுனால எங்களால் சொல்ல முடியல. அதனால நாங்கள் வந்து விஜய பார்வதி சொல்கிறேன், அதனால நான் வந்து சபரியை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது தேவையில்லை, இது தேவையில்லை. இதுதான் இதை தான் பிக் பாஸ் எப்பவுமே சொல்லுவார். என்ன ஒரு பாயிண்ட்டை சொல்ல நினைக்கிறீங்களோ அதை நெத்தி போட்டுல சொல்லுங்க, அடிச்சு சொல்லுங்க. சும்மா இங்க இல்லைன்னா அங்க, அங்கதான் இல்லைன்னா இங்கதான் இல்ல அங்க அப்படின்னு மழுப்பாதீங்கன்னு சொல்லி தான் பிக் பாஸ் எல்லா டைமும் சொல்லுவாரு. ஆனா இந்த டைமே சில பேர் மழுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுதானா, அந்த மழுப்பல் இருந்தாலும் கரெக்டான பாயிண்ட் கடைசியில் போய் சேர்ந்துடுறாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த வகையில் நிறைய பேர் வந்து விஜய் பாரு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம யோசிச்சது தான். விஜய் பாரு இதுக்கு முன்னாடி இருந்த வாரத்தை விட இந்த வாரம் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்தாங்க. இந்த வாரம் இந்த டாஸ்க்கை முழுசா இறங்கி விளையாடினாங்க, எங்கேயுமே கோவப்படல, கத்தலை, இந்த டாஸ்க் அழிக்கிற மாதிரி எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாயிண்ட்ஸ் வச்சாங்க. அது உண்மைதான். அது நீங்க எவ்வளவு பேர் ஏத்துப்பீங்கன்னு தெரியல. எனக்கு விஜய் பருவ பிடிக்காது தான், உண்மையாவே எனக்கு அவங்களுக்கான ஆட்டிடியூட் போறதுக்கு பிடிக்காம தான் இருக்குது. ஆனா இந்த டாஸ்க் அவங்க அழிக்கல அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா பல பேர் அவங்களுக்கான இதை விட்டு இறங்கிட்டாங்க. பல பேர் அவங்களுக்கான இதுல இருந்து இறங்கி ஒரு மாதிரி கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. ஆனா எங்கேயுமே விஜய் பார்வதி ரியாக்ட் பண்ணல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்ப நான் எடுத்துக்கிட்டே போலாம். பிரவீன் கூட சூப்பரா பண்ணாரு, பிரவீன் கூட இடத்துல எடுக்கலாம். பட் நிறைய பேர் வீட்டுல சபரியை சொல்லியிருக்காங்களே, சபரி என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலையா இல்ல ஏன் பெஸ்ட் பர்ஃபார்மர் இவங்க சொல்றாங்கன்னு புரியலன்னு எனக்கு புரியலன்னு வந்துட்டே இருக்கேன். சபரி வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா அவருக்கு கொடுத்திருந்த பொசிஷன் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டாச்சுன்னு ஒன்று கொடுத்திருந்தாங்க. ஸ்டாச்சுன்னா என்ன, அசையாம ஒரு இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறது அவருக்கான ஒரு பொறுப்பாக கொடுத்திருந்தாங்க. பட் அவர் என்ன பண்ணாருன்னா, நான் ஸ்டாச்சு என் காதுக்குள்ள ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா நான் அதை அப்படியே பண்ணுவேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களே இந்த டாஸ்க்கை மாற்றிக்கிட்டாங்க. பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் என்ன, ஸ்டாச்சு, நீ நிற்கணும், நீ அசையக்கூடாது, நீ அந்த கோலை பிடிச்சிட்டு அங்கே அப்படியே நிற்கணும், பேசக்கூடாது. இதுதான் உங்களுக்கான டாஸ்க்காக இருந்துச்சு. பட் அந்த டாஸ்க்கை அவங்க மாற்றிக்கிட்டாங்க. அது பாவம். பிக் பாஸ் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இருந்திருந்தாருன்னா மேபி இறங்கி வந்து ஏடா நான் கொடுத்த டாஸ்க்கை நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்திருப்பாரு. பட் இந்த டைம் என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. அது அவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஸ்டாச்சுலாம் பிக் பாஸ் கொடுக்கல, நீ அசையாமல் நிற்கணும், அதுதான் டாஸ்க்கு. அப்புறம் இஷ்டத்துக்கு கெஸ்ட் கேட்டாங்க நான் இப்படி அசைஞ்சேன், கெஸ்ட் கேட்டாங்க நான் அதனால இப்படி பேசினேன், கெஸ்ட் கேட்டாங்க நான் இப்படி நடிச்சேன்னு சொல்லி பண்ணுறதுலாம் என்ன பொறுத்தவரைக்கும் ஒஸ்ட்டாக தான் ஃபீல் ஆச்சு. அதனால எனக்கு தெரிஞ்சு அவர்லாம் இதுக்குள்ள வரமாட்டாரு. விக்கல் சுக்கிரம சொல்லலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் விக்கல் சுக்கிரம இதுக்குள்ள வரமாட்டாரு. ஏன்னா அவர் மேனேஜரா இருந்து எந்த ஒரு முடிவுமே ஸ்ட்ராங்கா எடுக்கல. ஒரு மேனேஜர்னா உடச்சு டப்பு டிப்புன்னு முடிவு எடுத்து வீசணும், ஓகேவா, அதான் மேனேஜர். பட் விக்கல் சுக்கிரம பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான் ஸ்டார்ட் ஆச்சு, அந்த சீக்கிரட் டாஸ்க். அந்த சீக்கிரட் டாஸ்க்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது, நைட் அப்படியே ஆரம்பிச்சு அப்படி போயிட்டு இருக்குது, காலைல வரத்துக்கு இழுத்துட்டு போகுது, அவரால் ஒரு முடிவே எடுக்க முடியல. அவர் ஒரு மேனேஜரா டப்பு டிப்புன்னு முடிவு எடுத்து இந்த டாஸ்க்கு காலைல நீட்டாக கொண்டு போயிருக்கலாம். ஆனால் ஒரு முடிவே எடுக்காம இழுத்து கொண்டு போய் கடைசியில் ஆப்போசிட்ல இருக்கால் அவங்களே சொந்தமாக முடிவெடுத்து அந்த வேலையை விட்டு போய் அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ண போய் தான் அந்த வீடு வெடிச்சிச்சு. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்ன பொறுத்தவரை விக்கல் சுக்கிரம் தான். அவர் ஸ்டெப் எடுத்துக்கலாம். அப்படி ஸ்டெப் எடுக்காம இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தோடனே மேனேஜர் வித கலத்தி கீழே வச்சுட்டு என்னால் முடியலன்னு சொல்லி போனதுக்கு இவங்க முட்டு கொடுக்கறதுலாம் ரொம்ப தப்பாக எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி நீங்களும் சொல்லலாம், மேனேஜர்னா டப்புன்னு முடிவு எடுக்கலாம்ல. இப்போ அவங்க ஒரு கொரிஸ் வைக்கிறாங்க, ஆப்போசிட்ல இருக்கவங்களும் ஒரு ஹெட் தான், ஓகேவா, குக்கிங் ஹெட்டா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு இது சொல்றாங்க, இவன் சரியில்லப்பா ஆள் மாத்துங்க, டக்குன்னு மேனேஜரா மாத்தி விட்டுருக்கலாம்ல. டப்புன்னு மேனேஜரா போயிட்டு நீங்க வாங்க இந்த போஸ்டிங் போங்க, இதுக்கு போங்க, அப்பதான் வேலை நடக்கும்னு சொல்லி மாத்தி விட்டா போக போகுது. இல்ல கடைசி கட்டத்தில் ஒரு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னா ஃபயர் பண்ணுங்க. அப்படின்னா பண்ணா கேம் இன்ட்ரெஸ்ட் தான் ஆகும். பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி நடுவில் நின்னதுனால அந்த டாஸ்கே குழஞ்சிச்சு, ஓகேவா. அதனால எனக்கு தெரிஞ்சு விக்கல் சுக்கிரம் இதுக்குள்ள வரமாட்டாரு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க்ல கடைசி வரத்துக்கு அவங்களுக்கான இதிலே இருந்தது. ஒன்று நான் பிரவீனை சொல்லுவேன், ரெண்டாவது நான் விஜய் பார்வதி தான் சொல்லுவேன். மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணாங்க, கொஞ்சம் இறங்கி போனாங்க, கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுகள் இருந்துச்சு கெஸ்ட்டு கூட. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தனால யாரையுமே என்னால் சொல்ல முடியல. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த 2 பேர் நான் சொல்லுவேன். அதில் விஜய் பார்வதிகள் கொடுத்துருக்காங்க, நல்லது தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொஞ்சம் தீயாக தான் போயிட்டு இருக்குது, அடித்து உடச்சிட்டு இருக்காங்க. முக்கியமாக வியானாவெல்லாம் அடித்து சிதைக்கிறாங்க. வியானாக்கான அந்த ஃபேக் ஆட்டிடியூட் ஒன்று வச்சிருக்காங்கல்ல, ஃபேக்காக ஒரு ஆக்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க, அப்படின்னு பேசுவாங்களா, அதை உடச்சி தெறிக்க விடுறாங்க. அது பார்க்கவே நல்லா இருக்குது. அடுத்த வீடியோவில் ரொம்ப கிளியராக பேசலாம். கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் யார் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போய் இடத்துல பார்க்கலாம்.